வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சை கவிஞரும் இரண்டாம் சர்போஜியின் பிரதான புலவரும் ஆவார். கிறிஸ்தவ கவிஞரான இவர் பெயரில் 133 புத்தகங்களும் 400க்கும் மேற்பட்ட பாடல்களும் உள்ளன. வேதநாயகம் சாஸ்திரியார் திருநெல்வேலியில் 1774 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞானப்பூ அம்மையாருக்கும் கவிஞர் அருணாச்சலம் என்ற தேவ சகாயம் பிள்ளைக்கும் மகனாக பிறந்தார். தஞ்சை மகாராஜா சரபோஜி 4ஆம் மன்னனும் வேதநாயகம் சாஸ்திரியாரும் ஒரே பள்ளியில் படித்த தோழர்கள். 1820ஆம் ஆண்டு சரபோஜி மன்னரான பின்பு சிறந்த கவிஞரான வேதநாயகம் சாஸ்திரியார் அரசவை புலவராக பணியமர்த்தப்பட்டார். அக்காலத்தில் ஒரு முறை மன்னர் சரபோஜி, நீங்கள் எனது கடவுள் தஞ்சை பிரகதீஸ்வரரை துதித்து ஒரு பாடல் பாட வேண்டும் என கட்டளையிட்டார். வேதநாயகம் சாஸ்திரிகள் திடுக்கிட்டார். அவர் இயேசுவை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் மகிமைப்படுத்தும் பாடலை பாடுவதில்லை என சிறு வயதிலேயே முடிவெடுத்திருந்தார். ஒரு புறம் நண்பரான நாட்டின் மீது சகல அதிகாரம் கொண்டிருந்த சரபோஜி மன்னர், மறுபுறம் தன் சொந்த இரட்சகரான இயேசு கிறிஸ்து. ஆனால் அரசவையில் மன்னர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். மன்னரின் இந்த கட்டளைக்கு காரணம் அவருடன் கூட இருந்த மற்ற அதிகாரிகள் என்பதை சாஸ்திரியார் புரிந்து கொண்டார். எங்கள் கடவுளை நீ புகழ்ந்து பாடுவதை நாங்கள் கேட்க வேண்டும் என அதிகாரிகள் அவருடைய வெந்த மனதில் வேல் வார்த்தைகளை வீசினார்கள். அந்த சூழலில் பதில் சொல்ல முடியாத சாஸ்திரியார் மௌனமாய் விடை பெற்றார். அவர் வீடு சென்றார். அவருடைய மன ஓட்டத்தை கண்ட அவரது மனைவி என்னவென்று விசாரித்தார். சாஸ்திரியார் நடந்ததை சொன்னார். மனைவிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மன்னர், வேலை, கணவரின் உயிர், மரியாதை மற்றும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை, இப்படி எல்லா சிந்தனைகளும் அவளையும் ஆட்கொண்டன. சாஸ்திரியார் ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு தனது அறைக்குள் சென்றார். பாடலையும் எழுதினார். மறுநாள் அரசவையில் எல்லோரும் அவருடைய பாடலை கேட்க ஆயத்தமாய் இருந்தார்கள். பாடும் என மன்னர் கட்டளையிட்டார். சாஸ்திரியார் தான் எழுதி வைத்திருந்த காகிதத்தை விரித்தார். பாடத் துவங்கினார். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. அறை சட்டென அமைதியானது. மன்னரின் கட்டளை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அதற்கு பதிலாய் மீண்டும் இயேசுவை போற்றி ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கும்? சாஸ்திரியாரின் தலை உருளுமோ? வெளியே எரியப்படுவாரா? மன்னரின் சினத்தில் சிதைந்து போவாரா? அவைகளில் இருந்தவர்கள் நகம் கடித்து கொண்டு காத்திருந்தனர். மன்னரோ கை தட்டினார். உம்முடைய ஆன்மீக ஆழத்தை பாராட்டுகிறேன். நீர் இயேசுவை மட்டுமே புகழ்ந்து பாடலாம். நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் பாடலாம். இது மன்னனின் அனுமதி. யாரும் உங்களை தடுக்க முடியாது. எல்லாவற்றை விடவும் பெரியது நீங்கள் கொண்ட இறை விசுவாசம். அதை நான் மதிக்கிறேன் என்றார். சாஸ்திரியார் மகிழ்ந்தார். தனக்கு எதிராய் வந்த சதியை ஒரு வரமாக மாற்றி இறைவனை புகழ்ந்தார். இக்கட்டிலும் அவரது சிறந்த பக்தி வைராக்கியம் தெளிவாக விளங்குகிறதல்லவா? சாஸ்திரியார் அச்சமின்றி தனது கிறிஸ்தவ நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்றால் அது மிகையாகாது. வேதநாயகம் சாஸ்திரியார் மனுஷருக்கு முன்பாக பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினார். நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் சொன்னார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென்.